ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நன்றியோடு வரவேற்கிறோம். நன்றியோடு வரவேற்கிறோம். நன்றியோடு வரவேற்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை கூப்பிடுகிற இந்த விதம் எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னுடைய குழந்தைகளை என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உருவங்கள், என்னுடைய உருவத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதர்களை என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சந்தோஷத்துக்காகவே நான் உங்களிடம் பேசவும், உங்களிடம் உறவாட, உங்களுக்கு என்னுடைய காரியங்களை வெளிப்படுத்த, என்னுடைய மனதை திறந்து பேச நான் உங்களிடம் வந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளை, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். அதிகமாய் நேசிக்கிறேன். என்னுடைய ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? என்னுடைய ஐடென்டிட்டி, நீங்க என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதா என்னுடைய ஐடென்டிட்டியே. அதற்காகவே மனிதர்களை நான் படைத்தேன். அதற்காகவே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற நான் மாத்திரம் இருந்தா அதுல என்ன பிரயோஜனம்? நான் மட்டுமே இருந்தா அதுல என்ன பிரயோஜனம்? என்ன சுவாரஸ்யம் எனக்கு கிடைக்கும்? என்ன மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னுடைய குணம், எனக்கு இருக்கிற குவாலிட்டி எல்லாம் தெய்வீக பண்புகள். இந்த பண்பு என்னோடு கூடவே இருந்தா அதுல என்ன சுவாரஸ்யம் எனக்கு கிடைக்கும்? என் பிள்ளைகளே, எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். எனக்கு ஒரு ஆஃப்ஸ்பிரிங் இருக்கணும். எனக்காக பிள்ளைகள் இருக்கணும். எனக்காக ஒரு சந்ததி இருக்கணும். அப்படி என்பதற்காகவே என்னுடைய ரூபத்தின்படி உங்களை நான் சிருஷ்டித்தேன். இது எனக்கு மகிழ்ச்சி, இது எனக்கு சந்தோஷம். ஒரு உதாரணத்தை சொல்றேன். உலகத்துக்குரிய தகப்பன், டேக் யுவர் ஓன் ஃபாதர், அவருக்கு குழந்தை இல்லைன்னா அவர் சந்தோஷமா இருப்பாரா? அவருக்கு குழந்தையே பிறக்கலன்னா அவர் சந்தோஷமா இருப்பாரா? அவருக்கு பேர் என்ன இருக்கு? ஃபாதர். ஃபாதர் அப்படின்னா ஒரு சன்னோ டாட்டரோ இருந்துதான் ஆகணும். உலகத்துக்குரிய தகப்பனாருக்கு குழந்தை இல்லைன்னா உலகம் என்ன பேசும்? He is not capable of producing an offspring அப்படின்னு உலகம் பேசும். அது ஒரு தகப்பனுக்கு சந்தோஷம் கொடுக்குமா? இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுடைய தகப்பன். நான் உலகத்தின் ஒளி. உலகத்தின் ஒளியாகவே என்னால் இருந்து என்னை நானே ரசிக்க முடியும். ஆனா நான் யாரை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, என்னுடைய பிள்ளைகளை பார்த்து ரசிக்க வேண்டும். அதனாலதான் after my likeness I have created human being in my image. என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய ரூபத்தின்படி நான் உங்களை சிருஷ்டித்தேன். உங்கள் மூலியமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ரசிக்க வேண்டும் என்பதற்காக உங்களோடு கூட இந்த நிமிஷம் பேசிக்கொண்டிருக்கிறேன். எத்தனை இன்பமாக இருக்கிறது என்னுடைய இருதயத்தில். உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிற நான் இந்த தலைப்பு நான் பேச வேண்டும். மக்கள்
தகப்பன் நான், உங்களுடைய தகப்பன் நான். இந்த ஒரு உறவு இது ஒரு நிரந்தரமான உறவு. இது ஒரு நிரந்தரமான உறவு. கடைசி 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 நேரம் வரைக்கும் உலகமே அழிந்து போனாலும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு, இருக்க போகிற உறவு, இந்த ஒரு உறவு நிரந்தரமான உறவு. இட் இஸ் a permanent relationship. இந்த உறவு முக்கியமானது என் அன்பு பிள்ளைகளே, முக்கியமானது. எதற்காக உங்களோடு கூட பேச வேண்டும், எதற்காக உங்களோடு கூட உறவாட வேண்டும்? ஓ, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் என்னோடு கூடவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிள்ளைகளோடு பேச வேண்டும். ஒரு தகப்பனுடைய வேலை பிள்ளைகளோடு கூட உறவாடுவது. பிள்ளைகளோடு பேசும் பொழுதுதான் இந்த பிள்ளைகள் தகப்பன் யார் என்று புரிந்து கொள்வார்கள். அதற்காகவே நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. அபிஷேகம், அக்கினி, அக்கினியாய் இருந்த நான், அக்கினியாய் இருந்த நான், இருள் இருந்த இந்த பூமி, இந்த பூமி இருள் சூழ்ந்து இருந்த இந்த பூமி, இருள் சூழ்ந்த பூமிக்கு வெளிச்சமாயிருந்த நான், வெளிச்சம், வார்த்தை, வார்த்தை மாம்சம், பரிசுத்த ஆவி, வார்த்தையாய் இருந்த நான், அக்கினி, அக்கினிதான் என்னுடைய சிரசின் மேல் இருக்கிறது. அக்கினிதான் என்னுடைய சிரசின் மேல் இருக்கிறது. இந்த அக்கினி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. இந்த அக்கினி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. என்னோடு கூட என்கிட்ட இருக்கிற ஒரு தன்மையை நான் எப்போ புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், என்கிட்ட இருக்கிற கேப்பபிலிட்டி, எனக்கிட்ட இருக்கிற எபிலிட்டி, திறமை, அந்த திறமையை எப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனேயே வெளிச்சம் உண்டாயிற்று. வானம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வானம் உண்டாயிற்று, பூமி உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் உண்டாயிற்று, மச்சங்கள் உண்டாயிற்று, விலங்குகள் உண்டாயிற்று. ஒரு எபிலிட்டி இருக்கிறது. எபிலிட்டி, அந்த எபிலிட்டி தான் தெய்வீக தன்மை. அந்த தெய்வீக தன்மை இயற்கையாகவே எனக்கு இருக்கிறதுன்னு எப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்? என்னுடைய வார்த்தை உச்சரிப்புனால இந்த உலக தோற்றங்கள் மாறிடுச்சு. அதன் வழியாக புரிந்ததுதான் எனக்குள்ள இருக்கிற எபிலிட்டி. இந்த வார்த்தை, என்னுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை இந்த உலகத்தின் தலைவிதியே மாற்றிவிடும். இந்த வார்த்தை தான் மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்து என்னை குறித்து வெளிப்படுத்தி மக்களோடு பேசி என் பக்கம் திரும்ப வைத்தது இந்த ஜீவ வார்த்தை. கிறிஸ்து என்ற கிறிஸ்து, கிறிஸ்து, அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அனாயிண்டட் ஒன், அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட,
கிறிஸ்து அப்படின்னா அனாயிண்டட் ஒன். அப்போ ஆதியிலே இருந்த அக்கினி, ஆதியிலே இருந்த அக்கினி, இந்த வெளிச்சம், இந்த உலகத்தின் ஒளி, வார்த்தையாய், வார்த்தை, அந்த வார்த்தையின் வழியாக, வார்த்தையின் வழியாக இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சமே உண்டாயிற்று. பிரபஞ்சமே உண்டாயிற்று. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, ஆதாமுக்கு ஆதாம் அப்படிங்கிற பெயர் நான் வைத்த பெயர். ஆதாமுக்கு ஆதாம் அப்படிங்கிற பெயர் நான் வைத்த பெயர். ஏவாள் அப்படிங்கிற பெயர் நான் வைத்த பெயர். இந்த 2 பிள்ளைகளுக்கும் நான் தான் தகப்பன். இந்த 2 பிள்ளைகளுக்கும் நான் தான் தகப்பன். என்னுடைய சாயலாகவே படைத்தேன். என்னுடைய சாயலாகவே, சாயலாக நாட் ஒன்லி பிசிக்கல் அப்பியரன்ஸ், இன்டர்னல் எமோஷன்ஸ், இன்டர்னல் காரியங்கள் எல்லாம் தேவ சாயலாக, பிசிக்கல் இன் அண்ட் அவுட். தவறு செய்ய முடியாது தெய்வீக தன்மையுடைய பிள்ளைகள், என்னுடைய ரூபத்தின்படி, உருவ தோற்றம் மட்டும் கிடையாது, யோசனைகள்ல இருந்து எல்லாமே இப்படியப்பட்ட தேவ சாயலாகவே படைக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இந்த ஆதாம் ஏவாள். சாத்தான் அவங்களை எதற்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்னா, நான் உங்களை படைத்தது எனக்காக, எனக்காக என் பிள்ளைகளே. இந்த பூமியில உங்களை நான் வச்சிருக்கிறேன்னா அது எனக்காக மட்டும்தான், எனக்காக. நீங்க மட்டும் இல்ல, நான் படைத்த எல்லாமே எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது. சர்வாங்க தகனபலி பிள்ளைகள், என்னுடைய ஊழியர்கள் சர்வாங்க தகன பலியை எனக்கு செலுத்தினார்கள். எதற்காக தெரியுமா? ஒரு விஷயம் நடக்க வேண்டும், பருவமழை பெய்ய வேண்டும், பருவமழை பெய்ய வேண்டும், இயற்கை சூழ்நிலைகள் மாற வேண்டும், இயற்கை சூழ்நிலைகள் அவங்களுடைய வாழ்வாதாரம் செழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு ரெக்வெஸ்டுக்காக, ஒரு காரியம் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்பதற்காக சர்வாங்க தகன பலிகளை என்னுடைய பிள்ளைகள் செய்தார்கள். ஆதியிலே அவங்களே விருப்பப்பட்டு அதை செய்தாங்க. ஆண்டவர் இதை செய்வார், நாங்க இதை பண்றோம், இந்த காரியங்களை அவங்களே எனக்கு செய்தார்கள். இப்ப நீங்க இருக்கிற ஃபாஸ்டிங், உபவாசம், ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக நீங்க இருக்கிற இந்த ஃபாஸ்டிங், இந்த உபவாசம் நடக்க வேண்டும். ஆதியிலே அவங்க பலி கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பலி. ஏன்னா இந்த உலகத்துல படைத்தது எல்லாம் தேவனுக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அந்த பிள்ளைகள் செய்தார்கள். என் அன்பு பிள்ளைகளை செய்தார்கள். உலகத்துல படைத்த அனைத்தும் எனக்கானது, எனக்கானது. இதுல உலகத்துல படைத்தது எல்லாம் எனக்கானது அப்படின்னாலும் அதுல படைத்த உங்களை தான் நான் அதிகமாய் நேசிக்கிறேன். படைக்கப்பட்ட உங்களை தான் நான் அதிகமாய் நேசிக்கிறேன். ஏன்னா என்னுடைய சாயலாகவே படைக்கப்பட்ட அந்த ஆதாம், நான் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு என்னுடைய ரூபத்தின்படி விரும்பி நான் அந்த மனிதனை படைத்தேன், இந்த மனிதனை படைத்தேன். இப்பவும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஆதாமோடு இருந்த தேவன் உங்களோடும் இருக்கிறேன்.
ஆதாம் தப்பு செய்து விட்டான் அப்படின்னு ஆதாம நானு விட்டு விடவில்லை. ஆதாமுடைய சந்ததி, அதுக்கப்புறம் அந்த சந்ததி, இந்த நாள் வரையிலும் நான் உங்களோடு கூட தான் இருந்து கொண்டே இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. உங்களோடு கூட தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ வார்த்தையாய் இருந்த நான் மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்து இந்த நிமிஷம் உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த ஆவிதான் பரலோகத்துல கொண்டு வரப்போற, உங்களை கொண்டு வரப்போற அந்த ஒரு விசேஷித்த பயணத்துக்கு என்னுடைய ஆவி, நான் விட்டு சென்ற ஆவி, இந்த ஆவி உங்களை வழிநடத்தி, உங்களை திருத்தி, உங்களை உருவாக்கி என்னிடம் கொண்டு வந்து சேர்க்க இந்த ஆவி அத்தனை வேலைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும், வேரியஸ் கான்டினென்ட்ஸ், வேரியஸ் ஸ்டேட்ஸ், வேரியஸ் கண்ட்ரீஸ், என்னுடைய ஆவி, நான் விட்டு சென்ற ஆவி இத்தனை வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இத்தனை வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை என்னோடு கூட சேர்ப்பதற்காகவே என்னுடைய ஆவியை நான் விட்டு சென்றேன். உங்களை என்னோடு கூட சேர்ப்பதற்காகவே. ஒரு மனிதன், என்னை விசுவாசிக்கிற மனிதன், என்னை நம்புகிற மனிதன், அந்த மனிதன் நான் சொல்லுவதை கேட்டு நடக்கும் பொழுது, நான் சொல்லுவதை கேட்டு பயணிக்கும் பொழுது, நான் சொல்லுவதை கேட்டு வாழ்க்கையை வாழும் பொழுது, அந்த மனிதன் எனக்குரியவன், எனக்குரியவன், எனக்குரியவன். அந்த வேலையை தான் நான் விட்டு சென்ற ஆவி யாருக்கெல்லாம் திருத்தங்கள் வேண்டும், யாருக்கெல்லாம் கைடன்ஸ் வேண்டும், எந்த பிள்ளைகளோடு கூட உறவாட வேண்டும், எந்த பிள்ளைகளுக்கு நற்கிரியைகளை சொல்லிக் கொடுக்கணும், எந்த பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்கணும், இப்படி அத்தனை வேலைகளும் நான் விட்டு சென்ற ஆவி பார்த்து கொண்டு இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். இப்போ நான் உங்களோடு கூட உறவாடி என்னுடைய பிரசன்ஸை நான் உணர வைத்து கொண்டு இருக்கிறேன். நான் உங்களுக்காக இருக்கிற பிதா, உங்களுக்காக இருக்கிற பிதா, நித்திய பிதா, நித்திய பிதா. நாட் லைக் யுவர் பயாலஜிக்கல் ஃபாதர். உங்களுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் மாதிரி கிடையாது. தே ஆர் ஆல் டெம்பரரி பீப்புள் இன் யுவர் லைஃப். நித்திய பிதாவாகிய நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன், சிங்காசனத்தில் இருக்கிற தேவன். நான் எப்படி படைச்ச அதற்காகவே ஒரு மனிதனை நான் படைத்தேன். இப்போ சிங்காசனத்தில் இருக்கிற நான் மட்டுமே அங்க இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. நான் படைத்த பிள்ளைகளும் அந்த சிங்காசனம் எங்க இருக்கிறதோ அந்த பரலோகத்தில் என்னுடைய பிள்ளைகள் வந்து சேர வேண்டும். அதுதான் ஒரு புதிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒரு ஆத்மா கெட்டு நரகத்துக்கு போறது என்னுடைய சித்தம் அல்ல. ஒரு ஆத்மா கெட்டு நரகத்துக்கு போறது என்னுடைய சித்தம் அல்ல. என் அன்பு பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆத்மா கெட்டு நரகத்துக்கு போறது என்னுடைய சித்தம் அல்ல.
என்னுடைய பிள்ளைகள் என்னிடம் வர வேண்டும். அப்பதான் எனக்கு ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும். நான் படைக்கும் பொழுது ரசித்து படைத்தேன். அப்போ ரசிப்பதற்கு என்னோடு கூட பிள்ளைகள் இருக்க வேண்டும் பரலோகத்துல. நீங்க எல்லாம் கேள்விப்படுவீங்க, தேவ தூதர்கள் என்னை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பரலோகத்துல பரிசுத்தவான்கள் துதித்து கொண்டு இருக்கிறார்கள், அநேக பிரசங்கங்களில் இப்படிப்பட்டதான காரியம் இருக்கிறது. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்ப அவங்க என்ன புகழ்றாங்க, என்ன புகழுங்கன்னு நான் சொல்லி கொடுக்கறது கிடையாது, அவங்களே என்ன போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு என்ன விருப்பம் தெரியுமா? எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் என்னோடு இருக்க வேண்டும், என்னோடு பரலோகத்துல வாழ வேண்டும். அவங்க நரகத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல, எனக்குரிய பிள்ளைகள். அதற்காகவே இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்தி, என்னை குறித்து சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்தி, நான் யார் என்று இந்த உலகத்துக்கு புரியும்படி நான் செய்தேன். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு ஆத்மா கெட்டு நரகத்துக்கு போறது என்னுடைய சித்தம் அல்ல. அது சாத்தானுடைய சூழ்ச்சி, அது சாத்தானுடைய சூழ்ச்சி. என் பிள்ளைகளே, நல்லா விளங்கிக்கணும். கிறிஸ்துவாய் இந்த பூமிக்கு வந்தேன், கிறிஸ்துவாய் மரித்தேன், கிறிஸ்துவாய் எழும்பினேன். கிறிஸ்துவாய் இந்த பூமிக்கு வந்தா அபிஷேகம் பட்ட மகனாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாய் இந்த பூமிக்கு இயேசு அப்படிங்கிற நாமத்தை தரித்து இந்த பூமிக்குள்ள வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாகவே மரித்து, அபிஷேகம் பட்ட அபிஷேகத்தினால திரும்ப எழுந்தேன். இதுதான் என்னுடைய வெளிப்பாடு. அபிஷேகத்தினால மரித்து திரும்ப அபிஷேகத்தினாலே உயிரோடு எழும்பினேன். அபிஷேகத்தினால் ரத்தம் கிளாட்டிங் ஆகும். கிளாட்டிங் மரித்து கொஞ்ச நேரத்துக்குலாம் கிளாட் ஆக ஆரம்பிக்கும். குத்துன உடனே லைவ் பிளட் மாதிரி வெளியில வருது. ஏன்னா என்னுடைய உயிர் மாம்சத்துக்கு தான் உயிர் போயிருக்கு, என்னுடைய ஸ்பிரிட் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால அந்த ரத்தம் பீறிக்கிட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மனிதன் உயிரோடு இருக்கானா இல்ல மறிச்சிட்டானா அப்படின்னு விலா எலும்பில் டெஸ்ட் நடக்கிறது. அந்த ஈட்டி குத்தப்படுகிற விஷயங்கள், ஈட்டி, அந்த கருப்பு ஈட்டி, இந்த கருப்பு ஈட்டி குத்தும் பொழுது ரத்தம் பாய்ந்து வந்தது. நான் ஜீவனுள்ள தேவன், அந்த கிறிஸ்துவின் அபிஷேகம், அந்த அக்கினி என்னோடு கூட இருந்தது. என் அன்பு பிள்ளைகளே, இதன் வழியாக இதே அக்கினியை வைத்து நான் உயிரோடு எழும்பி உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? என் பிள்ளைகள் என்னோடு கூட நிரந்தரமாக வாழ வேண்டும் என்பதற்காக. என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட நிரந்தரமாக வாழ வேண்டும் என்பதற்காக உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னை அசட்டை செய்கிறவன் பிதாவை அசட்டை செய்கிறான், இயேசுவை அசட்டை செய்கிறான். பரிசுத்த ஆவியை அசட்டை செய்கிறவன் பிதாவையும் இயேசுவும் அசட்டை செய்கிறான். ஏன்னா நாங்க எல்லாம் ஒரே ஒரு பர்சனாலிட்டி. வேலைகள் தான் வித்தியாச வேலைகள் தான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள்.
ஒரே நபர், ஒரே நபர், ஒரே நபர். ஆதியிலே இருந்த அக்கினி, ஆதியில் இருந்த வெளிச்சம், வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாய் வந்தது. அந்த மாம்சம் ஆவியாய் மாறினது. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, இயேசு மரியாளுடைய வயிற்றில் எப்படி உருவாக்கப்பட்டார்? இந்த இயேசு மரியாளுடைய வயிற்றில் எப்படி குழந்தையாய் வந்த அந்த மகன் எப்படி குழந்தையாய் வந்தது? பரிசுத்த ஆவியினால். பரிசுத்த ஆவியினால் இயேசு மரியாளுடைய வயிற்றில். இங்க அபிஷேகம், அக்கினி அப்படிங்கிறத ஆரிஜின். இந்த அக்கினிங்கிறத ஆரிஜின். உலகம் தோன்றதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் ப்ரீ இந்த ஃபயர்னுடைய விஷயம்தான் அடுத்து வார்த்தை மாம்சம். பரிசுத்த ஆவி, திரும்ப பரிசுத்த ஆவி. இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள். என் அன்பு பிள்ளைகளே, சைக்கிள் சுத்தி சுத்தி பார்த்தா பரிசுத்த ஆவி, சுத்தி சுத்தி பார்த்தா பரிசுத்த ஆவி. அதனால என்னுடைய சிரசின் மேல் அக்கினிமயமான இந்த பரிசுத்த இந்த அலங்காரம் எப்பவும் என்னுடைய சிரசின் மேல் இருந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை இந்த பூமியில் சிருஷ்டித்து உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். எனக்காக என்னுடைய கூட்டம், எனக்காக ஒரு ஜனக்கூட்டம், எனக்காக ஒரு ஜனக்கூட்டம். இந்த கூட்டத்தை நான் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, சாத்தான் அவனுக்கென்று ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறான். நான் எனக்கென்று ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கென்று உண்டு பண்ணுகிற கூட்டத்தை பரலோகத்துக்காக நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். சாத்தான் உண்டு பண்ணுகிற கூட்டம் நரகத்துக்காக அவன் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். இதுல எது உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளை, சாத்தான் அழிக்க நினைக்கிறவன், நான் வாழ நினைக்கிற தேவன். பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நினைக்கிற தேவன். சாத்தான் அவனுக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை உண்டு பண்ணி நரகத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். ஆனா நான் உங்களோடு கூட உறவாடி உங்களோட பேசுவதற்கான காரணம் என்ன? ஒரு மனிதனை படைத்தது என்னோடு கூட பேச வேண்டும். ஆதாமை படைத்தது என்னோடு கூட பேச வேண்டும் என்பதற்காகவே, என்னோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் யுவர் பயாலஜிக்கல் ஃபாதர். ஒரு நாள் பயாலஜிக்கல் ஃபாதர் குழந்தையை பார்க்காம இருக்க முடியுமா? அந்த குழந்தையை கொஞ்சாம இருக்க முடியுமா? அந்த குழந்தையோட பேசாம இருக்க முடியுமா? அந்த குழந்தை ஒரு நாள் அதோடைய சத்தத்தை கேட்காம பயாலஜிக்கல் ஃபாதரால இருக்க முடியுமா? நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். உங்களுடைய பயாலஜிக்கல் ஃபாதர், உங்களுடைய தாய் தகப்பனாரை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோடு கூட ஒரு நாள் பேசாம அவங்களால இருக்க முடியுமா? அப்போ தகப்பன் அப்படி என்றாலே குழந்தைகளுக்கான ஒரு நபர். தகப்பன் அப்படி என்றாலே குழந்தைகளுக்கான ஒரு நபர். இப்ப பரலோகத்துல சிங்காசனத்தில் இத்தனை எபிலிட்டி வைத்திருக்கிற நான் தனியாவே இருந்துக்கலாமே. எனக்கு ஒரு ஜனக்கூட்டம் எதற்காக? அந்த பிள்ளைகளோடு பேசுவது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த பிள்ளைகளை பார்ப்பது, அந்த பிள்ளைகளை ரசிப்பது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன் தெரியுமா? என்னுடைய சாயலாக, என்னுடைய இமேஜ்ல படைக்க அந்த சந்தோஷத்தை தான் நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன்.
அந்த அன்பை தான் உங்களோடு கூட எதிர்பார்க்கிறேன். அதற்காகவே நீடிய பொறுமையுள்ள தேவனாய் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் எப்போ என்னிடம் வருவார்கள், என்னை இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்கள், என்னோடு பேசுவார்கள், என்னோடு உறவாடுவார்கள், என்னையே தகப்பனாய் நிரந்தரமாய் எப்போ ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்காகவே காத்து கொண்டு இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. பர்பஸ புரிஞ்சுக்கணும். இந்த அன்பு விசேஷமானது. இந்த அன்பு தான் அடிப்படை. மகனுக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற அன்பு, மகளுக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற அன்பு, இந்த அன்பு விசேஷித்தமானது. இந்த அன்பு ஒரு வல்லமை, இந்த அன்பு ஒரு கனி, இந்த அன்பு மகத்துவமானது. அதனாலதான் என் பிள்ளைகளே, நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை, உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். அதிகமாய் நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுதே என்னுடைய இருதயம் சந்தோஷப்படும். இத்தனை படைப்புகள் இருக்கிறது. ஆனா நான் யாரோடு பேச விரும்புகிறேன்? என்னுடைய பிள்ளைகளிடம், என்ன மாதிரியே இருக்கிற பிள்ளைகளிடம், என்னுடைய ரூபத்தில் இருக்கிற பிள்ளைகளிடம். நான் ஏதோ ஒரு பறவை கிட்ட பேச ஆசைப்படுறது இல்ல, நான் ஏதோ ஒரு அனிமல் கிட்ட பேச ஆசைப்படுறது இல்ல. நான் ஆசைப்படுகிற ஒரே ஒரு ஹியூமன் பீயிங் மட்டும்தான், மனிதர்களிடம் மட்டும்தான் என் பிள்ளைகளே. இந்த ஒரு சந்தோஷத்தை நான் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறனோ அந்த அளவுக்கு அதே நேசத்தை எனக்கு நீங்க கொடுக்கும் பொழுதுதான் என்னுடைய இருதயம் சந்தோஷப்படும். அந்த ஒரு அன்பை வேற ஒரு கல்லு, மண்ணு, அனிமல்ஸ், வேற ஒரு படைப்புகளுக்கு, வேற ஒரு விஷயத்துக்கு நீங்க செலுத்தினால் என்னுடைய இருதயம் துக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இருதயம் துக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மண்ணை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஒரு மண்ணோடு கூட பேசுவதனால் என்னுடைய இருதயம் எவ்வளவு துக்கப்படும் என்பதை சிந்தித்து அன்பாய் நேசத்தை மாத்திரம் செலுத்துகிற ஒரு தகப்பன் நான். இந்த தகப்பனுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்காமல் வேற நாமத்தை உச்சரித்து வேற காரியங்களை செய்தால் அது எவ்வளவு மிகவும் வேதனையை கொடுக்கும் என் அன்பு பிள்ளைகளே. உங்களை படைத்த தேவனுக்கு தான் அந்த சந்தோஷம் போய் சேர வேண்டும். உங்களை படைத்த தகப்பனுக்கு தான் அந்த சந்தோஷம் போய் சேர வேண்டும். நீங்க ஒரு செடியோ, கொடியோ, மரத்தையோ உங்களுடைய தேவன் என்று வழிபட்டால் மிகுந்த துக்கம் எனக்கு நீங்க கொடுக்கிறீங்க என் அன்பு பிள்ளைகளே. என் அன்பு பிள்ளைகளே, இதை நான் எதிர்பார்க்காம கூட இருக்கலாம். உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உறவின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய தோற்றத்தினால் படைக்கப்பட்ட மனிதன். இந்த மனிதன் என்னை மறந்து, என்னை துக்கப்படுத்தி, என்னை வேதனைப்படுத்தி வேற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது எவ்வளவு வேதனையை கொடுக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே.
உங்களுடைய நேரத்தையும் கூட தான். உங்களுடைய நேரத்தை எனக்காக நீங்க செலுத்துங்கள். உங்க நேரத்தை டிவில ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்க நேரத்தை உலகத்துக்குரிய காரியத்தில் மெஜாரிட்டியாக வைக்காதீர்கள். வேலைக்கு சென்று திரும்ப வந்து என்னோடு கூட உறவாடுங்கள், என்னோடு கூட இருங்கள், என்னை சிந்தித்து பாருங்கள், என்னை உங்க இருதயத்தில் நினைத்து பாருங்கள். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்காக உங்களுக்காக உயிரை கொடுத்தவர், அவரை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். இது போன்ற வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை தான் கடைசியில பேசும். என்னுடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கும். என்னுடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கும். யாருக்கும் தெரியாது. என்னுடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கும். ஆனா அந்த வருகை எப்போ எனக்குரிய பிள்ளைகளை, எனக்காகவே இருக்கிற பிள்ளைகளை நான் என்னோடு கூட எடுத்துக்கொள்வேன். எனக்குரிய பிள்ளைகள், எனக்காகவே இருக்கிற பிள்ளைகள், என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள், என்னை சந்தோஷப்படுத்தின பிள்ளைகள், என்னை நேசிக்கிற பிள்ளைகளை நான் என் கூடவே எடுத்துக்கொள்வேன். உயிரோடையே எடுத்துக்கொள்வேன். இதுதான் நித்திய ஜீவன் என் அன்பு பிள்ளைகளே. அதிகமாய் நேசிக்கிறேன். இந்த ஒரு உறவை நீங்க, இந்த ஒரு உறவுக்கான ஒரு மதிப்பை நீங்க கொடுத்து இதை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இல்லனா சாத்தான் என்ன செய்ய இருக்கிறான்? அவனுக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி நரகத்துக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்கும்படி திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறான் சாத்தான். என்னோடு கூட இருக்கிற உறவை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். என்னோடு கூட இருக்கிற உறவை நீங்க இழந்து விட்டால் சாத்தான் நரகத்துக்கு திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, நரகத்துக்குரியவன் இந்த சாத்தான். அதனால் நரகத்துக்கு பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். இந்த நரகத்தினுடைய காட்சிகள், இந்த நரகத்தில் என்னென்ன பனிஷ்மெண்ட், என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அனைத்தும் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் இந்த துன்பத்தை அனுபவிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் ரத்தம் சிந்தினேன். என் பிள்ளைகளே, இதை சிந்தித்து பாருங்கள். என்னை நோக்கி பாருங்கள். என்னோடு பேசுங்கள். என்னோடு உறவாடும் பொழுது என்னோடு கூடவே இருப்பீர்கள். இதுதான் உங்களுக்கு கடைசியாக நான் சொல்லிக் கொடுப்பது. என்னோடு பேசி என்னோடு கூட இருங்கள். எதற்காக படைத்தேன்? என்னோடு பேச வேண்டும். இந்த பிள்ளைகள் என்னோடு பேச வேண்டும். ஒரு அப்பாவுக்கு பிள்ளை பேசலனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? அதேதான். ஒரு பொண்ணு அப்பா கிட்ட பேசலனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? அதேதான். அப்பாவிடம் பேச வேண்டும், அப்பாவிடம் சொல்ல வேண்டும். இந்த உறவு தான் எனக்கு முக்கியமானது. என் அன்பு பிள்ளைகளே, என்னோடு பேச வேண்டும். இந்த பேசுவதனால் இந்த உறவு பலப்படும். நீங்க ஒரு உதாரணத்தை எடுத்துக்கங்க. உங்களுக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கிற நபருக்கும்
என்ன ஒரு விஷயம்? நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுதும் அவங்க கூட ஒரு டச்ல இருக்கீங்க. நீங்க அவங்க கிட்ட பேச்ச நிறுத்திட்டீங்கன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் உறவே கிடையாது. இந்த பேச்சு தான் உறவு. இந்த கம்யூனிகேஷன் தான் உறவு. இந்த வார்த்தைகள் தான் உறவு. இந்த வார்த்தைய நிப்பாட்டிட்டீங்கன்னா, நீங்க யாரோ, அவங்க யாரோ. அதேதான். என்னோ நான் உறவாடுவேன், நான் வெளிப்படுவேன், நான் உங்களை அபிஷேகிப்பேன், நான் உங்களை என்னோடு கூட இழுத்து செல்வேன். நீங்க சாத்தானிடம் பேசிக் கொண்டிருந்தால், சாத்தான் எங்க இருக்கிறானோ, அங்க கொண்டு உங்களை சேர்த்து விடுவான். நல்ல கவனித்து வாழ வேண்டும். புரிந்து வாழ வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே. நன்றிப்பா, நன்றி. கொடாகொடி நன்றி. உம்முடைய இனிய சொற்களுக்காக, உம்முடைய அழகு வார்த்தைகளுக்காக, உம்முடைய அருமையான வார்த்தைகளுக்காக கொடாகொடி நன்றி. நீங்க பேசின இந்த விஷயம் கடைசியில ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. கடைசியில என்ன சொன்னீங்க? பேச்ச நிறுத்திட்டா உறவு நின்றுச்சு. இது என்ன ஒரு ஆழத்தை கொடுக்குது ஆண்டவரே. பேச்ச நிறுத்திட்டா உறவு நின்னு போச்சு. அது 100க்கு 100 எவ்வளவு உண்மை நினைச்சா அப்படியே நடுக்கமா இருக்கு. பக்கத்து வீட்டு மனுஷங்கிட்ட பேச்ச நிறுத்திட்டோம்னா அவங்க யாரோ நான் யாரோ. அப்ப அந்த ஒரு விஷயத்த நீங்க உங்ககிட்ட சொல்லும் பொழுது, உங்களுடைய காரியத்துக்கு சொல்லும் பொழுது, எவ்வளவு ரியலிஸ்டிக்கா ஒரு புரிதலை உண்டு பண்றீங்க. அப்ப பேச வேண்டும். பேசினால் பரலோகத்துக்குரிய காரியம். என்னோடு கூட பேசாமல் நீங்க கல்லோ மண்ணோ கிட்ட பேசிங்கன்னா அது எங்க இருக்கோ அங்க கூட்டிட்டு போகும். எவ்வளவு ஒரு எளிதான ஒரு புரிதல், ஈஸியா புரியும்படி, ஈஸியா ஸ்பூன் ஃபீடிங், இப்படி ஒரு ஸ்பூன் ஃபீடிங்க செய்து வைத்திருக்கிறீங்க. கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி. ஒரு வார்த்தையிலே நீங்க முடிச்சிட்டீங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டீங்க. கொடா கொடி நன்றி. எங்களோடு கூட வெளிப்பட்டதுக்காக நன்றி. Revelation of Christ, it should be experienced within the body. வாய் வார்த்தையினால மட்டும் இல்ல, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய பிரசன்ஸ நம்ம இருக்கிற இடத்திலே உணரணும். நம்ம இருக்கிற இடத்திலே உணரணும். தேவன் பெரியவர், அவர்தான் தெய்வம் அப்படிங்கிற இருக்கிற இடத்திலே நீங்க புரிய வைக்கிறதா தேவன் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. இப்படி ஒரு வேலையை நீங்க செய்திருக்கிறீங்க. கொடா கொடி நன்றி. இந்த ஒரு செய்திக்காக நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆன்ட்டி நீங்க ஜெபிங்க.